வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோ தொகுப்புக்குள்ளே எதிரி மாரண பிரயோக முறையை தான் பார்க்க போகிறோம். இந்த எதிரி மாரண பிரயோகத்தை தனிப்பட்ட நபருக்கு நீங்கள் ஏவுனீங்கன்னா என்ன மாதிரி பிரச்சனைகளை கொடுத்து அவன் மாரணம் அடைவான் அப்படின்னு பாருங்கள். முதல் விஷயம், அவன் சம்பாதிச்ச செல்வத்தை எல்லாம் முடக்கும். சரிங்களா? எல்லாமே முடக்கும். சர்வஜன மக்களுமே அவனுக்கு விரோதியாக ஆவாங்க. அவனுக்கு பின்னாடி எப்போதுமே ஒரு ஆட்கள் கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஒரு நபர் கூட அவனுக்கு உதவின்னு நிற்க மாட்டாங்க. சரிங்களா? இதை என்னால் அடித்து சொல்ல முடியும். ஏன்னா அதெல்லாம் அடிக்கடி பண்ணக்கூடிய முறை. இந்த முறையை நீங்கள் ஒரு நபருக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவனுக்கு நண்பர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க, சொந்த பந்தம் கூட இருக்காது, அப்படியே தனிமரமாக நிற்பான். சரிங்களா? எல்லாத்தையும் அவன் சம்பாதிச்ச பேரு புகழ் அனைத்தையும் இழந்து அவனுக்கு அந்த மரணங்கிறது நிகழும். இந்த முறையை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படின்னா, அமாவாசையில் துர்மரணம், சரிங்களா, இந்த தூக்கு போட்டு செத்தவங்க, ஆக்சிடெண்ட் ஆகி சாகிறவங்க, இந்த மாதிரி பிணத்தோட எரியூட்டப்பட்ட சாம்பல், சரிங்களா, எரியூட்டப்பட்ட சாம்பலை நீங்கள் குடுவையில் சேகரித்து வைங்க. அப்படி சேகரித்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த குடுவை மேலே ஒரு நல்ல மண் சாக்கு, அப்படி இல்லைன்னா எந்த காற்றுக்கு மண் எதுவும் போகாத மாதிரி நல்லா கட்டுங்க. அப்படி கட்டிட்டு மயானத்தில் புதைக்கலாம். அப்படி இல்லைன்னா காடுகளில் புதைக்கலாம். நம்ம காட்டில் தான் புதைப்போம். சரிங்களா? காட்டில் நீங்கள் புதைக்கலாம். இதை எத்தனை நாளில் நீங்கள் இந்த மாதிரி புதைச்சி வச்சுருக்கணும் அப்படின்னா, ஒரு 9 நாள் மட்டும் புதைங்க. எதனால் 9 நாள் நம்ம புதைக்கணும் அப்படின்னா, நவகிரகங்களுக்கு கட்டுப்பட்டு தான் நம்ம எல்லாருமே அடங்கியிருப்போம். சரிங்களா? அந்த 9 நாள் நம்ம புதைக்க சொல்கிறேன்னா அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது. சரிங்களா? அதை நான் சொன்னேன்னா இந்த முறையை யார் கொடுத்தா, எந்த சித்தர்கள் கொடுத்தாங்க அப்படிங்கிற அக்யூரேட்டாக சில மந்திரவாதிங்க இருக்காங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு. சரிங்களா? ஒரு 9 நாள் நீங்கள் புதைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற எந்திரத்தை அந்த மயான சாம்பலில் வரைங்க. இதை எந்த இடத்துல நீங்கள் வரையணும் அப்படின்னா, யாருமே வரக்கூடாது அந்த இடத்துக்கு. சரிங்களா? நீங்கள் மட்டும்தான் போகணும், வரணும். வேறு யாருமே உங்களையே தவிர யாருமே அந்த இடத்துக்கு வரவும் கூடாது, போகவும் கூடாது. சரிங்களா? இந்த பூஜை செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களைய யாருமே பார்க்கவும் கூடாது, நீங்களும் யார்கிட்டையும் பார்க்கக்கூடாது, அவ்வளோக்கு யார்கிட்டையும் பேசக்கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு காடுகளில் போய் பண்ணுங்கள். சரிங்களா? காடுகளில் யாரும் இல்லாத காடுகளில் பண்ணிங்கன்னா வேகம் நல்லா இருக்கும், உச்சகட்டத்தில் இருக்கும் இந்த மாதிரி பிரயோகத்தை. சரிங்களா? இந்த எந்திரத்தை மயான சாம்பலில் நீங்கள் வரைஞ்சிட்டு கரெக்டாக 8 நாட்டுக்கோழி முட்டை, கருக்கூடின முட்டை வேணும். சரிங்களா? நாட்டுக்கோழி முட்டை கிடைக்கும், அதிலே கருக்கூடின முட்டை வாங்கிக்கோங்க. கருக்கூடின முட்டை அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அந்த அரை உசுராக லைட்டாக அந்த முட்டையில் இருக்கும். சரிங்களா? அந்த 8 முட்டையை நீங்கள் என்ன பண்ணால், இந்த எந்திரத்தில் பாருங்கள், மங்குன்னு 4 அச்சரம் நான் எழுதியிருக்கேன். சரிங்களா? அங்கே வைங்க. அப்புறம் மங்கு பக்கத்துலேயே பான்னு ஒரு அச்சரம் நான் எழுதியிருக்கேன். மீதி 4 முட்டையை அந்த பாங்கிற அச்சரம் நான் எழுதியிருக்கேன், அதில் வைங்க. சரிங்களா? அப்படி வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்கள் முன்னாடி முறம், நம்ம வீட்டில் அந்த அரிசி, அந்த காலத்தில் இப்போ யாரும் அந்த முறம் வச்சுக்கிட்டு கிடையாது, அந்த அரிசிக்கு பயன்படுத்துவோம்ல அந்த தவிடு, அந்த இதுக்கெலாம், அந்த முறத்தில் எதிரியாகவே நினச்சி ஒரு பாவு பிடிங்க. பாவு பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பச்சை மிளகாய், சரிங்களா, பச்சை மிளகானா நான் இங்கே இந்த காஞ்ச மிளகாய் சொல்லுவோம். சரிங்களா? சிவப்பு கலரில் இருக்கு இல்லையா, அதை நல்லா அரைச்சி கரும்பன்றி மூத்திரம் அப்படி இல்லைன்னா கழுத மூத்திரம், சரிங்களா, இதோட கலந்து அந்த பாவை மேலே தடவுங்க. தடவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த முறத்தை அந்த நடுவில் வைங்க, அந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் வைங்க.
அதில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 10,008 உரு கொடுங்க. சரிங்களா? ஒரே நாளில் 10,008 உரு கொடுத்தா தாராளமாக கொடுங்க. அப்படி இல்லைனா என்னால் ஒரு 108 தான் அந்த மந்திரத்தை கொடுக்க முடியும் அப்படின்னா 10,008 உரு வர வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இந்த இதை நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? அப்படி பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு கரும்பன்றி பலி கொடுங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு கரும்பன்றி பலி கொடுங்க. அப்படி வசதி இல்லாதவங்க சேவை, சரிங்களா, நல்லா சண்டை சேவை, நல்லா நல்ல சேவைலாம் நல்லா கொடுங்க. வீரியமாக இருக்கணும். அறுத்தா நல்லா துடிக்கணும். சரிங்களா? ஒரு நல்ல சேவலை பலி கொடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த முட்டையை எடுத்து மயானத்தில் 4 திசையிலையும் 2 புதைங்க. புதைச்சிட்டு உங்கள் எதிரியாக நினச்சி நீங்கள் செஞ்சுருக்கீங்களே அந்த பாவையை எடுத்து எரிமேடையில் புதைங்க. சரிங்களா? அப்படி இல்லாத பட்சத்தில் மயானத்தில் வடமேற்கு திசையில் நீங்கள் புதைக்கலாம். இப்படி நீங்கள் புதைச்சிட்டு அந்த சாம்பல், அந்த எந்திரம் போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த சாம்பல் அதை நீங்கள் சேகரிக்கணும். சரிங்களா? அதை நீங்கள் சேகரிச்சுட்டு எதிரியோட வாசலில் போடணும். சரிங்களா? எதிரியோட வாசலில் போடணும். ஊரோட உச்சந்தியில் போடணும். சரிங்களா? ஊரோட உச்சந்திலையும் எதிரியோட வாசல்லையும் நீங்கள் போட்டால் மட்டும்தான் இந்த மாரண பிரயோகம் முழுமையடையும். அப்போ தான் 100க்கு 100% மாரணங்கிறது நிச்சயமாக நடக்கும். சரிங்களா? எந்த ஒரு இதுவும் பிசிறு தட்டாது, கடுகளவும் தப்பாது. நான் சொல்கிறத அப்படியே பண்ணிங்கன்னா சொன்ன மாதிரி ஏவல் ஆடிட்டு வரும். சரிங்களா? இதை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடலாம். எதிரியானவன் ஒரு அதிகபட்சம் ஒரு 11 நாள் 10 நாளே ஆளடிக்கும். சரிங்களா? அதிகபட்சம் ஒரு 11 நாள் 10 நாள் தான். எவ்வளோ பெரிய கொம்பனாக இருந்தாலும் அடிக்கும். எதனால் அப்படின்னா, நான் ஒரு 9 நாள் நான் புதைக்க சொல்லியிருந்தேன் இல்லையா, அதில் அவ்வளோ ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த முறையை எதிரிக்கு மட்டும் தாராளமாக நீங்கள் பயன்படுத்தலாம். அப்பாவி மேலே பயன்படுத்திடாதீங்க. ஏன் அப்படின்னா உங்களோட வாரிசு வம்சத்தில் கை வைக்கும். சரிங்களா? நல்லவங்களுக்கு பயன்படுத்துங்க. நல்லவங்களுக்குங்கிறேன், உங்களை வஞ்சிக்கிற எதிரிக்கு பயன்படுத்துங்க. சரிங்களா? மன்னிக்கவும், நல்லவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். நல்லவங்களுக்கு பயன்படுத்தாதீங்க. உங்களை வஞ்சிக்கிற எதிரிக்கு நல்லா இந்த முறையை நீங்கள் பண்ணுங்கள். அவன் படாத பாடுபட்டு தான் ஆள் இறப்பான். சரிங்களா? அந்த ஒரு 10 நாள் 15 நாள்லேயே அசிங்கம்னா அசிங்கம், ரொம்ப உச்சகட்டத்தில் அசிங்கம். அவனுக்கே தெரியாது அவங்க வீட்டில் என்ன நடக்குதுன்ட்டு. இந்த முறையை சில நபர்களுக்கு நம்ம சொல்லி பண்ணியிருக்காங்க. நம்மக்கிட்டே வந்துச்சு இந்த கேஸு. சரிங்களா? கருமன்றிலாம் கொடுத்தா ஒரு 11 நாள் 10 நாள்லேயே அடிக்கும். அதான் ரத்தத்துக்கு தகுந்தாப்பில் ஏவல் விளையாடும். சரிங்களா? இதுதான் உண்மையும் கூட. ரத்தத்துக்கு தகுந்தாப்பில் தான் ஏவலுங்கிறது விளையாடும். நம்மளே உதாரணம் எடுத்துக்கோங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதம், இந்த கறி சாதம், கறி குழம்பு, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு இது இருக்குது இல்லையா, அந்த டிஃப்ரெண்ட் இருக்குங்க இல்லையா, அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் தேவதைகளுக்கும் ரத்தத்தை பொறுத்து தான் அதோட வேகம் நல்லா இருக்கும். சரிங்களா? இதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவன் சம்பாதிச்ச அனைத்தையும் இழந்து நடுத்தரும் நின்று தான் சாவுவான். அவனுக்கு நேரங்காலம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் சரி, மாறணுங்கிறது லேட்டாக நடக்கும். ஒரு 2-3 மாதம் நடக்கும். ஆனால் அவன் கஷ்டப்படுறத நீங்கள் கண் குளிர பார்க்கலாம். சரிங்களா? இந்த முறையை எதிரிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. அப்பாவி மேலே எந்த சூழ்நிலையும் இதை பயன்படுத்திடாதீங்க. சரிங்களா? இந்த பூஜையை நீங்கள் பண்ணும்போது முடிஞ்ச அளவுக்கு யார்கிட்டையும் அவ்வளோக்கும் பேசாதீங்க. இந்த பூஜையை பண்ணுறேன்னு யார்கிட்டையும் சொல்லாதீங்க. சரிங்களா? இந்த மந்திரம் சொல்லும்போது நைட்டு தூங்கும்போது இந்த பூஜையை நீங்கள் பண்ணினீங்கன்னா நைட்டு தூங்கும்போது உடம்பெல்லாம் ரொம்ப அடித்து போட்ட மாதிரி வலிக்கும். சரிங்களா? ரொம்ப அடித்து போட்ட மாதிரி வலிக்கும். அதை கண்டு நீங்கள் எதுவும் பயப்பட வேண்டாம். பூஜையை நீங்கள் கை விட்டுறாதீங்க. இப்படியெல்லாம் பண்ணினீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லா பண்ணுறீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. ஆண்களுக்கு அந்த கீழே அந்த விதைப்பைங்கிறது ரொம்ப மந்திரம் சொல்லும்போது இழுக்கும். சரிங்களா? அதை கண்டு எதுவும் பயப்பட வேண்டாம். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிகிட்ருக்கீங்கிறதுக்கான அறிகுறிகள். சரிங்களா? அதே மாதிரி இந்த பூஜை பண்ணக்கூடிய யாரோ உங்கள் பக்கத்தில் நிற்கிற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு ஆத்மா உங்களை எப்படியே பார்க்குற மாதிரி இருக்கும். ஏதோ கூட யாரோ வர மாதிரி இருக்கும். சரிங்களா?
அதெல்லாம் கண்டு எதுவும் இது பண்ணாமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் பண்ணலாம். இந்த எதிரிக்கு இதை தாராளமாக நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ பதிவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக ஸ்க்ரீனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு கேளுங்க. மாந்திரிக விஷயங்கள் நம்ம செஞ்சு தந்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எந்த விஷயம் இருந்தாலும் நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள். 100% நம்ம பண்ணித்தருவோம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.